ஹலோ காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எடிட்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த எல்லா எடிட்டும் நம்ம கேப்கட் அப்ளிகேஷன் வச்சு தான் பண்ணோம். நான் தான்டா ஊரோட டாப் எல்லாவனுமே எனக்கு கீழே தான். கேப்கட்லையும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணோம், அதுதான் மாஸ்கிங். வாங்க அந்த எடிட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ளோன் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஆங்கிள் எடுத்து ஒரு 2 கிளிப்பை கேப்கட் அப்ளிகேஷன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கிளிப்பை தொட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு செகண்ட் கிளிப்பை மட்டும் ஓவர்லே போட்டுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கிளிப்பு கீழே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ அந்த டைம் ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் கிளிப்பை தொட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு ரெண்டாவது மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 வெர்டிகல் ஹாரிசான்டல் லைன் மாதிரி கிடச்சிருக்கும். அதை உங்களுக்கு கரெக்டாக அந்த செகண்டில் கிளிப் ஆட் பண்ண அந்த இடத்துக்கு மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு எது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி வருங்க, கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த டூப்ளிகேட் கிளிப்பை தொட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே மாஸ்கிங்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. 3 ஆப்ஷன் இருக்கும், அந்த கடைசியாக ஃபேத்தங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க்கு கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சைனிங் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி இந்த மாஸ்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது சைஸை மட்டும் கொஞ்சம் டைம் ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு எந்த சைஸில் பெருசாகணுமோ அந்த சைஸில் பெருசாக்கிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓவர்லேக்குள்ளே போய்ட்டு அதில் எக்ஸ்போர்ட் பண்ண இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இதுலேயும் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதோட டைம் ஃப்ரேமையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓவர்லேயில் ஆட் பண்ணியிருப்போம்ல அந்த வீடியோவை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு இதுலேயும் அதே மாதிரி மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதை கொஞ்சம் சைட் வேஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க மாஸ்கிங்க. அது இப்போ மேலே வீடியோக்கு டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கிட்ட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதான் கீ ஃப்ரேம். அதை தொட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வீடியோ தள்ளி விட்டுட்டு எண்டிங்லேயும் அதே மாதிரி ஒரு கீ ஃப்ரேம், அதை கீழே இது தோடுற மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு வெளியே வந்தோங்க. இப்போ அதே மாதிரி செகண்டில் அந்த ஓலே ஆட் பண்ணதை திரும்ப தொட்டுக்கோங்க. லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த ஓலே ஆட் பண்ணதை மேலே வர மாதிரி வச்சு டிக் கொடுத்துட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி மெர்ஜிங் எஃபெக்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கை எழுத மாதிரி ஒரு கிளிப்பை கேப்கட் அப்ளிகேஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஓவர்லே கொடுத்து ஸ்கையோட வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிட்டு அது கரெக்டாக அந்த ஸ்கைக்கு ஏற்ற மாதிரி மேலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ மெயின் ட்ராக்கில் உள்ள கிளிப்பை தொட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஒரு கிளிப்பு சைடில் ஆட் ஆகும், அதே மாதிரி அந்த கிளிப்பை தொட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆனால் ஓவர்லேங்கிற ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. அதை மெயின் ட்ராக்கு கீழே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்கையோட வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டு இப்போ டூப்ளிகேட் போட்ட இமேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரிமூவ் பீச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கையோட வீடியோவை தொட்டுக்கோங்க. தொட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு ஆப்ஷனை தொட்டுவாங்க. அந்த எல்லோ டாட்டை தொட்டு கொஞ்சம் கீழே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஆரோ மார்க்கை எடுத்து விட்டாலே தெரியும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிறது. உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு மெர்ஜ் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு வெளியாங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி வரணும். இதில் யூஸ் பண்ண எல்லா கிளிப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.